அல்லேலூயா. 2020 7வது மாதத்திலும் இந்த நேரலை மூலமாக உங்களை சந்திப்பதிலும் தொடர்பு கொள்வதிலும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிற காரியத்தின் மூலமாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இணைப்பில் தொடர்பு கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இன்றைக்குள்ள காலத்தில் நான் கொடுக்கப்படும் தேவனுடைய வார்த்தை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்டது, இப்படிப்பட்டதான காலத்தில் நீங்கள் நான் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு தலைப்பின் அடிப்படையில் சில தேவனுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நீங்கள் நானும் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம், இப்படிப்பட்ட காலத்தில் தேவ ஜனமாகிய நீங்கள் நானும் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் சுருக்கமாக சில தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்படி வாஞ்சிக்கிறேன். அதுக்கு ஆதாரமாக வேத வசனத்தை வாசிப்போம். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கப்படி நாம் கேட்க போகிறோம். வேதத்தை வீட்டில் இருக்கிறவர்கள், இந்த நேரங்களில் தொடர்பு கொண்டிருக்கிறவர்கள், வேதாங்கமத்தை நீங்கள் கரங்களை வைத்துக் கொண்டிருப்பீர்கள் சொன்னால், நான் சொல்லுகிற இந்த வேத வசனங்களை நீங்கள் வேதத்தை திறந்து பார்த்து அதை வாசித்து நான் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கப்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்படி கேட்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வருமென்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இதை எழுதும் பொழுது இங்கே நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு காரியத்தை திட்டமாய் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இது நிருபங்கள் எல்லாமே எழுதப்பட்ட நிருபங்கள் அனைத்தும் சபைக்காக, சபை நடத்துகிறதான அந்த தேவ மனிதர்களுக்காக, சபைகளை பலப்படுத்தும்படியாக, சபைகளை எச்சரிக்கும்படியான நோக்கத்தோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களில் இந்த நிருபங்கள் எழுதும்பொழுது, கடிதங்கள் எழுதும் பொழுது ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு நோக்கத்தை வைத்து மிகுந்த சபைகளை குறித்த ஒரு பாரத்தோடு கூட எப்படியாக சபைகளை உயிர்ப்பிக்க வேண்டும், சபைகளை பலப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு கூட இந்த நிருபங்களை, கடிதங்களை எழுதினதாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அப்படிதான் இந்த நிருபத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் எழுதும் பொழுது அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி, அறிவாயாக அறிந்திருக்கிறீர்களா என்று சொல்லி வேதத்தில் நிருபங்கள் எழுதப்படும் போது நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமா இருக்கிறதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்ல ஒரு கேள்வியோடு கூட ஒரு அறிந்து கொள்ளுகிற காரியங்கள் குறித்து எழுதப்பட்டதை பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனம் வாசிக்கும் பொழுது, அங்கு மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை குறித்து சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இவைகளை குறித்து அறிவில்லாதவருக்கு எனக்கு மனதில் என்று சொல்கிறார். அப்ப ஒவ்வொரு நிருபங்கள் எழுதும் பொழுது சில காரியங்களை மிகுந்த பாரத்தோடு கூட, சபைகளை குறித்த நோக்கத்தோடு கூட அவர் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் என்று சில எழுதுகிறதை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த தீமோத்தேயு நிருபத்தில் எழுதும் பொழுது, இங்கே நம்ம இந்த 2 தீமோத்தேயு 3:1 வாசிக்கும் பொழுது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களா, அறிவாயாக என்று சொல்லி எழுதப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்கள் நீங்க நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஒரு கொடிய காலம் அல்லது கொடுமைகள் நிறைந்த ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை எவருமே மறுக்க முடியாது, எந்த இனத்தாரும் மறுக்க முடியாது, எந்த சமூகத்தை சார்ந்தவரும் மறுக்க முடியாது. காரணம், அப்படிப்பட்டதான ஒரு கொடுமைகள், பொல்லாப்புகள் நிறைந்த உலகத்துல நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக, அறிவாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்ம அநேகர் தேவனை அறிந்த மக்கள் கூட இதை நாம் அறியாமல் இருக்கிறோம். பிசாசு அறிந்திருக்கிறான்.
வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வாசிக்கும் பொழுது அங்கே பிசாசை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. வாசிக்கப்படி நாம் அந்த வசனத்தை வாசிக்கப்படி கேட்கிறேன். நான் வசனத்தை வாசிக்கிறேன், கேட்போம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கி இருக்கிறபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று நான் சொல்ல கேட்டேன். இங்க பார்க்கிறோம், பிசாசு கூட அறிந்திருக்கிறான். தனக்கு கொஞ்சம் காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு கூட இந்த நாட்கள் தேசத்துல உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பார்க்கிறோம். இதை அறிந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக என்று எழுதப்பட்டதை பார்க்கிறோம். கடுமையான தேவஜனமே, நான் சில சம்பவங்களை இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிறதான சில காரியங்கள், இந்த கொடுமை கொடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலம் என்பதை இன்றைக்கு நீங்களான பார்த்து வருகிற சில சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதிர்ச்சியான சில மரணத்தின் செய்திகளை நாம் கேட்கிறோம். அதிர்ச்சியான மரணங்கள். பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் கூட தங்கள் நிறுவனங்கள் நடத்தக்கூடாதபடிக்கு கடந்த மாதங்களில் தங்களை மாய்த்து கொண்ட செய்திகளை பார்க்கிறோம். பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவர்கள், அவர்கள் தங்களுடைய நெருக்கடி நிமித்தமாக தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கொடிய காலத்துல அந்த நிறுவனங்கள் நடத்த முடியாதபடிக்கு பெரிய பெரிய மில்லியனர்கள் கூட தங்களை தற்கொலை செய்து மாய்த்து கொடுக்கிற செய்திகள் நாம் கேட்டு வருகிறோம். இன்னும் பார்க்கும் பொழுது கொடிய சம்பவங்கள், கொடிய பாவங்கள் இதுவரைக்கும் இந்த 2020 இந்த நாட்களில் நீங்களான சந்தித்து வருகிற சில பாவத்தினுடைய செய்திகளை பார்க்கும் பொழுது கொடூரமான பாவங்கள், அது நிமித்தம் ஏற்படுகிற மரணங்களை குறித்து பார்க்கும் பொழுது அதை நம்மை சகிக்க கூடாமல் நம்ம தாங்க முடியாத ஒரு வேதனைக்குள்ள நாம் காணப்படுகிறோம். கொடிய பாவங்கள் 5 வயது சிறுமியிலிருந்து 15 வயது சிறுமிகள் வரைக்கும் இன்றைக்கு பாலியல் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு எரித்து கொல்லப்படுகிற காரியங்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பாய் கூட ஒரு 7 வயது சிறுமி ஒரு காட்டு பகுதிக்குள்ள சின்னாபின்னமாக்கப்பட்டு நிர்வாண கோலத்துல இன்றைக்கு அது ஒரு 7 வயது சிறுமியுடைய சடலத்தை நம்முடைய காவல்துறைகள் மீட்டெடுத்திருக்கிறார்கள். அதனுடைய கொடுமையான செய்திகளை கேட்கும் போது ஒரு 7 வயது சிறுமி கூட அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளாக்கப்பட்டு ஒரு மரண சந்தித்திருக்கிற சரீரம் முழுவதும் கொடிய காயங்களால் அந்த பிள்ளைகளுடைய சரீரம் காணப்பட்டு சொல்லுகிறார்கள். இது போன்ற அநேக கொடிய சம்பவங்களை நம்மை சுற்றி நாம் சந்தித்து வருகிறோம், கேட்டு வருகிறோம், பார்த்து வருகிறோம். கருமையான தேவை இதெல்லாம் இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லிக்கொண்டே இன்னும் பார்க்கும்போது கள்ள தொடர்புகளை பெண்கள் ஆண்களோடு கள்ள தொடர்புகளை வைத்து தாங்கள் பெற்ற பிள்ளைகளை கூட ஈவிரக்கம் இல்லாமல் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இன்றைக்கு நீங்களான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்ற பிள்ளைகள் தங்களுடைய கள்ள தொடர்புகளுக்கு இடையில ஆண்களோ பெண்களோ தாங்கள் பெற்ற பிள்ளைகளை கூட கொடூரமாய் கொலை செய்கிறதான ஒரு காலத்தில் நீங்களான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிந்திருக்க வேண்டிய அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவஜனமே, இந்த நாட்களில் வாழ்ந்து கொடுக்க தேவஜனமாக நீங்கள் நானும் இப்படிப்பட்ட காலத்துடைய நிலைமைகளை நாம் அறிந்து நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுங்கிறதான ஒரு தேவனுடைய வார்த்தையை சுருக்கமாக நான் பகிர்ந்து கொண்டு கடந்து போக வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 2வது சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 2ல ஒரு வசனத்தை வாசிப்போம். இப்படிப்பட்ட நாட்களில் தேவஜனமாக நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். வாசிப்போம். 11-12 வசனம் வாசிப்போம். சங்கீதம் 2:11-12 வசனம் வாசிக்கும் பொழுது பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட நாட்களின் கருமையான தேவஜனமே, கர்த்தரை தெய்வமாய் நாம் அண்டிக்கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை சேவிக்க வேண்டிய காலம் அது. இதனால் வரைக்கும் வாழ்ந்த நாட்களை போல் அல்ல, இப்படிப்பட்ட கொடிய நாட்களை வாழ்ந்து தேவஜனமாக நீங்கள் நானும் முதலாவது கர்த்தரை தெய்வமாய் அண்டிக் கொள்ளுகிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். ரோபர்ட்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ரோபர்ட்ல வாசிக்கும்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இப்படிப்பட்ட நாட்கள் கர்த்தருடைய நாமத்தை நாம் அண்டிக்கொண்டு கர்த்தரை தெய்வமாய் நாம் அண்டிக்கொண்டு அவரை நாம் பயத்தோடு
நடுக்கத்தோடு நாம் சேவிக்கிற மக்கள் மாற வேண்டும். ஏனோதான் அன்று கர்த்தரை சேவிக்கிற மக்கள் எப்படியோ வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு காலம் இது அல்ல. அல்லேலூயா. மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு கூட ஒருவேளை ஆலய நமக்கு இல்லாமல் இருக்கலாம், வீடுகள் இருக்கிற மக்கள் கூட. வேதத்துல அப்போஸ்தலர் கொர்நேலியு என்று சொல்லப்படுற மனுஷன் குறித்து வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அந்த அதிகாரத்துடைய 1-2 வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்துல 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்கள் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு புறஜாதியான், தேவனை அறியாத ஒரு மனுஷன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுதும் தேவ பக்தி உள்ளவனாக தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிற மனுஷன். அவனை குறித்த முதல் வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு பெரிய அந்தத்தில் உள்ள ஒரு மனுஷன், 100க்கு அதிபதியா இருந்த ஒரு மனுஷன், 100க்கு அதிபதியா இருந்த ஒரு மனுஷன், மிகுந்த அலுவலகத்துக்குள்ள இருந்த ஒரு மனுஷன், மிகுந்த ஒரு அந்தத்தில் உள்ள ஒரு மனுஷன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்கள் செய்து கொண்டு எப்பொழுதும் தேவனை சேவித்துக் கொண்டு எப்பொழுதும் தேவனுக்கு ஜெபித்துக் கொண்டு மனுஷனை காணப்படுகிறார் சொல்லி பார்க்கிறோம். வீட்டுல ஒருவேளை இன்னைக்கு ஆலயம் இல்ல, ஊழியரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, ஏனோ என்ற வாழ்க்கை வாழ்கிற ஒரு நிலைமைக்குள்ள இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை நான் சந்தித்தான் வருகிறேன். அநேக மக்களுடைய நிலைமைகளை பார்க்கிறோம். ஊழியக்காடு கூட ஒரு சரியான உறவு, சபையோடு கூட சரியான உறவு, ஆலயம் மூடப்பட்டிருக்கலாம். என்னைக்கு கர்த்தர் செய்வா ஒரு நாளை கர்த்தர் அநேகருடைய பரிசுத்தமான ஜெபங்களை கேட்டு ஆலயத்தை கர்த்தர் திறப்பதற்கு கர்த்தர் தேவன் வழியை செய்வார். இருந்தாலும் இப்படிப்பட்ட லாக்டவுன் நாட்கள்ல இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இப்படிப்பட்டதான கொடுமையான செய்திகளை பார்க்கிற நீங்கள், நம்மை சுற்றி இருக்கிறதான கொடுமையான காரியங்களை பார்க்கிற நீங்கள், அருமையான தேவ ஜனமே, நாம் எப்படிப்பட்டதான வாழ்க்கை நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயம் இல்லாதபடிக்கு, ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமா இன்னைக்கு நாம் காணப்படுகிறோம். ஆனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், பயத்தோடு கர்த்தரை தெய்வமாய் அண்டிக்கொள். இன்னும் கொஞ்ச காலத்துல தேவனுடைய கோபம் ஒரு பக்கம் பற்றி எறிய போகிறது. ஒரு பக்கம் பிசாசு, ஒரு பக்கம் தனக்கு கொஞ்சம் காலம் விட்டு மிகுந்த கோபத்தோடு இறங்கி இருக்கிறபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று நான் சொல்ல கேட்டேன். 2 பக்கத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு பக்கம் பிசாசுடைய காரியம், மிகுந்த கோபத்தோடு நமத்தில் இருக்கிற வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து ஐயோ என்று சொல்லுகிறது. அவன் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று நான் சொல்ல கேட்டேன் சொல்லப்படுகிறது. அவன் எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் கர்த்தரை தெய்வமாய் அண்டிக்கொண்டு, கர்த்தரை தெய்வமாய் அண்டிக்கொண்டு, இன்னும் அதிகமாய் கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அவரை பயத்தோடு நடக்கிற கொர்நேலியு ஒரு வீட்டாரை போல தன் வீட்டார் அனைவரோடும் எப்பொழுதும் தேவ பக்தி உள்ளவனாக தேவனுக்கு பயந்தவனாக இருந்து ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் தேவன் நோக்கி அவன் ஜெபித்துக் கொண்டுதான் சொல்லி பார்க்கிறோம். சொல்லுவோமா, என் கருமையான தேவன் ஆலயம் இல்ல, ஊழியக்கார சந்திக்கப்படல, ஏனோ என்ற வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கொடிய காலத்துல வந்து ஆபத்து திடீரென்று நினைக்க கூடாத அதிர்ச்சியான மரணங்களை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட நாட்கள்ல நாம் எவ்வளவு பெரிய ஜாக்கிரதையோடு கூட கர்த்தரை நாம் அதிகமாய் நாம் உறுதியாய் பற்றி கொண்டு பிரியமானவர்களே, அந்த ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற மக்களாக, பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை சேவிக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டிய அவசியம் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. நம்ம சில வசனங்களை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இங்கே நாம் லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். கடைசி காலத்தை குறித்தான அந்த சந்தர்ப்பத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிங்க ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமார் முன்பாக இருக்க பாத்திரவான எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டியது அவசியம் சொல்லி பார்க்கிறோம்.
இப்ப நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. சபைக்கு வரும்போது ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து சபையில வச்சு ஜெபிப்போம். ஆனா இன்னைக்கு வீடுகள் நமக்கு லாக்டவுன் பண்ணி இன்னைக்கு நம்ம வீடுகளிலே இருந்து குடும்பமாக வீட்டிலே தங்கி தாபரிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இது போன்ற காரியங்களை பார்க்கிற நீங்கள் நானும் ஆபத்துக்களும் தீமைகளும் பொல்லாப்புகளும் கொடுமைகளும் நிரம்பி கொடுக்கிற நாட்கள் இருக்கிற தேவச்சனமே வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற நீங்கள் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷமாய் வருகைக்கு நீங்க பாத்திரம் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டிய அவசியம் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. 1 பேதுருல நீ வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வாசிப்பது வசனத்தை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளா இருந்து ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்கள். வாசிப்போம். போதும் அங்க பார்க்கும் போது தெரிந்த புத்தியுள்ளாருங்கள் விழித்திரு, ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளாருங்கள் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை பார்த்து கூட. அங்க லூக்காஸ் வாசிக்கிறோம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. பிசாசன் மிகுந்த கோபத்தோடு நாட்கள் இறங்கி கிரியை செய்கிறபடினாலே உங்களுக்கு ஆபத்து அவர்கள் சொல்ல கேட்டு அவனை குறித்து வேதம் சொல்லுகிற பேதுரு நிமித்தம் சொல்லுகிறார், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுகலாம்னு சொல்லி பிசாசானவன் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் சாதாரணமா போடல. தெளிந்த புத்தியுள்ளார்கள் உங்க விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுகலாம்னு சொல்லி வகை பார்த்து சுற்றி கொண்டிருக்கிறான். ஆகவே பிரியமான இவைகளை நம்மை தப்பித்துக் கொள்ள காத்துக்கொள்ள எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டிய அவசியமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் இன்னைக்கு நமக்கு பார்த்து கொண்டு வர நடந்து கொண்டு வருகிற பார்க்கிறோம். இதை விட கொடுமைகள் பொல்லாப்புகள் நாம் பார்க்க போகிறேன். கருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட நாட்களை நாம் உங்களை என்னை காத்துக்கொள்ள முதலாவது கர்த்தரை தெய்வமாய் அண்டிக் கொண்டு அவரை பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிக்கிற மக்களாய் மாற வேண்டும். இரண்டாவதாக எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண விழித்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. காரணம், பிசாசானவன் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் சொல்லி மிகுந்த கோபத்தோடு கூட அவன் மத்திய சுற்றி கொண்டிருக்கிறபடினாலே இவைகளுக்கு நம்மை விலைக்கு காத்துக்கொள்ள எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியாக நாம் இப்படிப்பட்ட கொடுமையான நாட்கள்ல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-14 வசனம் வாசிப்பேன். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் உள்ள 14 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியின் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறா இருக்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளதா இருக்க வேண்டும். அது கீழே வாசம் 14 வசனம் வாசிப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவருமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய ஒரு காலம். சபை போச்சு, ஊழியர் வீட்டுக்கு வர்றதில்ல, சந்திக்கிறதுல, யாரும் நம்மளை பார்க்கறதில்ல, எப்படியோ வாழ்ந்துலான்ற காலம் அல்ல. திருடன் வருகிற கர்த்தருடைய வருகை நாள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி வருகைக்கான சமீபித்துக் கொண்டிருக்கிற நாட்களுக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பத்தினாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று சொல்ல நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் என்று சொல்ல பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த அறிவில்லாமல் உணர்வில்லாமல் உலகத்தில் ஏதோ நடந்து கொண்டிருக்க சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பிரியமானவர் உணர்வு இல்லாதபடிக்கு, ஒரு பயபக்தி இல்லாதபடிக்கு, ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லாதபடிக்கு, இன்றைக்கு அவனுடைய வருகை குறித்து நினைவு இல்லாதபடிக்கு ஏனோ தன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்படுவதை பார்க்கிறோம். அப்போதான் பேதுரு சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் அது வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நிலைமைகளை பார்க்கிறோம். எல்லாம் அழிந்து வெந்து உருகி போகும் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுமையான காரியங்கள் நாட்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்க சொல்லி பார்க்கிறோம். அந்த நாளை சகிக்கிறவன் யாரு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களின் கருமையான தேவஜனமே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவைகள் வர காத்திருக்கிற பிரியமானவர்கள், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும்
பிழையில்லாதவருமாய் தேவனுடைய வருகைக்குமாய் நிற்க பாத்திரம் எண்ணப்படுவதற்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த நாட்களில் நான் வாழ வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஏனோதான் வாழ்க்கை அஜாக்கிரதையாய் நிர்விசாரமாய் வாழ்கிற ஒரு காலம் இது அல்ல. மிகுந்த நாட்கள் அதிகமாய் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும், ஒருவேளை நமக்கு ஆலயம் இல்லாவிட்டாலும் வேதத்தை அதிகமான நாட்கள் வீடுகளை தடுத்து வாசிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாக்டவுன் பீரியட் 4 மாதங்களாக வீடுகள் அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆலயங்கள் திறக்கப்பட முடியவில்லை. ஊழியர்கள் அதிகமாக உங்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கொடிய வியாதினால ஒருவர் சந்திக்க முடியாமல் தனிமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து ஜெபிப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அப்படிப்பட்டதான ஒரு கொடிய ஒரு பயங்கரமான அநேகருக்கு பயந்து மருத்துவம் பார்க்க வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. தனிமைப்படுத்தி ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஒரு மரணம் வந்து விடுவனால் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் அனாதை படத்தை போல கொண்டு போய் ஜேசிபில கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிற காட்சியெல்லாம் பார்த்தேன். இதற்கெல்லாம் பயந்து எத்தனை பேர் இப்படிப்பட்ட மரணம் எனக்கு வரக்கூடாது, இப்படிப்பட்ட வியாதி எனக்கு வரக்கூடாது, அந்த தனிமைப்படுத்தப்படுவதற்கு பயந்தே எனக்கு எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை ஒழித்து கொடுக்க நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்து வருகிறேன். ஒரு நிர்விசாரம், தேவனை பற்றி பயம் இல்லாமல், உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வந்து நான் பார்க்கிறோம். கருமையான தேவன் அப்பத்தில் பவுல் தெளிவா சொல்கிறார், வேலு கடைசி நாட்கள் கொடிய காலம், நம்ம கிட்ட ஜாக்கிரதையோடு வாழ வேண்டிய காலம் இது. அஜாக்கிரதை எப்போது போல நாம் நிர்விசாரம் வாழ வேண்டிய காலம் இது அல்ல. அப்பத்திலே பேதுரு சொல்கிறார், இவைகளெல்லாம் அழிந்து போக இருக்கிறபடினால் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள ஜீவியம் செய்து கரையாற்றலும் பிழையில்லாதவருமாய் அவருடைய வருகைக்குமாய் சமாதானத்தோடு காணப்படும்படிக்க சந்ததியில காணப்படும்படிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட வாழ வேண்டிய காலம் இது. மிகுந்த ஜாக்கிரதையோடு வாழ வேண்டிய காலம் இது. திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை நாங்கள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. சில சம்பவங்கள், சில செய்திகளை பார்க்கும் பொழுது வேதத்தை மாற்றப் போகிறார்கள், வேதத்துடைய நிலைமைகளை மாற்றப் போகிறார்கள். பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. நேற்று செய்தி வந்தது, எனக்கு பயங்கரமான செய்தி வந்திருக்கிறது. கொடூரமான பாவங்கள், கொடூரமான மாற்றங்கள் தேசத்தில் இனி கொடுமைகள் வரப்போகிறது. இவைகளுக்கெல்லாம் பிரிவா தப்பித்துக் கொள்ள நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை கரையற்ற பிழையில்லாதவருமாய் நாம் வாழ்ந்த பிரிவான் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு கடைசி காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தலைகளை தாழ்த்தம் ஜெபிப்போம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள், கொடிய சம்பவங்கள், பல கொடுமைகளை பார்க்க போகிறோம், சந்தித்து வருகிறோம். கர்த்தரை தெய்வமாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் அண்டிக் கொள்கிற ஜனம் ஒன்று மாத்திரமே தப்பித்து வருவான். கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தரை தெய்வமாய் அண்டிக் கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிக்கிற மக்களை மாற வேண்டும். பிரியமானவர்களே, மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட வாழ வேண்டிய காலம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டிய ஒரு காலம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டிய ஒரு காலம். கடைசி காலம், கொடுமையில இருந்த காலம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை அறிந்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள், இதை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இதை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அறிந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வீடுகளை இந்த நேரத்தோடு கொண்டிருக்க மக்கள் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, எப்படிப்பட்ட தேவ பக்தி, எப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை, தேசத்திற்காக கொடுமைகள் மாற ஒரு கோடி ஜனம் ஆண்டவரை பற்றிக்கொள்ள எப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை, கொடுமைகளை பார்க்கிற நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 100க்கு அதிபதி
தன் வீட்டார் அனைவரோடு கூட எப்போதும் ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு ஜெபம் பண்ணி கொடுத்தார். விடுதலை இருக்கிற இருக்கிறமான தேவஜனம் லாக்டவுன் பீரியட்ல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஜீவை செய்து கொண்டிருக்கிறோம். ஜெப வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா? சபை இல்லாம போச்சுல, ஒளியக்கார வருதுல போறதில்ல, எப்படிப்பட்ட ஜீவை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பவுல் கடைசி நாட்களில் கொடிய காலம் என்பதை அறிந்திருக்க வேண்டிய அவசியம். மிகுந்த ஜாக்கிரதையோடு வாழ வேண்டிய காலம், பயபக்தியோடு வாழ வேண்டிய காலம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டிய காலம், விசுவாசத்தை அறிந்து தனக்கு கொஞ்சம் காலம் என்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிற காலம். இனி வரக்கூடிய கொடிய காலங்கள் பிரியமானவர்களே, கர்த்தரை உறுதியான பற்றிக் கொள்ள வேண்டும். நம்ம அதிகமாக கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை சேவிக்கிற மக்களாய் மாற வேண்டும். கர்த்தரை தொழுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது எவரும் ரட்சிக்கப்படுவார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். வல்லங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போ, அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோ. அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போ, அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோ. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இவைகளுக்கெல்லாம்
நம்மை காத்துக்கொள்ள எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற அவசியம் செய்வார். ஏனெனில் எதிராளாகிய பிசாசம் கட்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி கொண்டு காட்சிருப்பார். இவைகளுக்கு நாம விலைக்கு காத்துக்கொள்ள எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை தேவ பக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் செய்வார். கர்த்தரை தெய்வமாய் அண்டிக் கொள்ள வேண்டும். பரலோக பிதாவே, நாங்கள் இவைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமைகள் இருந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விஷயங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொருளை விட்டாரை போல ஆண்டவரே எப்போது ஜெபம் பண்ணி ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிக்கிற மக்களாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு கத்தை நடத்தப்படிக்கிற கண்ணால் அர்ப்பணிக்கிறோம். ஆலயங்கள் அடைக்கப்பட்ட நிலை ஆண்டவரே, ஊழியர்கள் ஒருவரை சந்திக்க முடியாத ஒரு நிலை ஆண்டவரே, விசுவாசிகளை ஒன்று கொண்டு கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஆண்டவரே, இப்படியான கொடிய காலத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே குறுநிலை வீட்டை போல நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரே சேவிக்கிற காரியத்திலும் ஜெபிக்கிற காரியத்திலும் அண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் ஆராதிக்கிற காரியங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சேவிக்கத்தக்கதாக கர்த்தர்களுக்கு உதவி செய்வாங்க. எங்களை ஆட்கொள்வீராக ஆண்டவரே. இந்த லாக்டவுன் காரியங்கள், இந்த கொடுமையான காரியங்கள் ஜனங்களை நிர்விசாரத்துக்கு கொண்டு போய்விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களே ஆண்டவரே காத்தருபடியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் எத்தனை கொடுமைகள் ஆண்டவரே, கொள்ளை நோயுடைய ஆண்டவர் தொற்றுகள், அது நிமித்தம் ஏற்படுகிற விளைவுகள், பயங்கள், திகில் ஆண்டவரே ஜனங்களை சூழ்நிலை பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஜனங்களை விலைக்கு காத்தருபடி ஜெபிக்கிறோம். தேசங்களை காக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காக்கும்படி எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை ரட்சிக்கும்படி எங்களோடு கூட இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே கொடிய வியாதினால அநேக பரிசுத்தவான்கள் கூட ஆண்டவரே பீடிக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு அவதிப்படுகிறார்கள், மரணப்படுகிற நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே கொடுமைகளுக்கு ஆண்டவரே விலைக்கு காக்கும்படி கண்ணால் படிக்கிறோம். கொடிய வியாதி தொற்று ஆண்டவரே, வைரஸோட தன்மை ஆண்டவரே ஜனங்களை தொடக்கூடாதப்பா. அநேக பரிசுத்தவான்கள் எதிராக அவதிப்பட்டு கொண்டு பார்க்கிறோம். ஆண்டவரே ஒரு விசேஷப்பா, குடும்பங்கள் காக்கப்படட்டும், ஊழியருடைய குடும்பங்கள் காக்கப்படட்டும், விசுவாச குடும்பங்கள் காக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவருடைய கொடிய நாட்கள் ஆண்டவரே கர்த்தரை தேவமாய் அண்டிக் கொள்ள ஜனங்களை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற மக்களை கர்த்தர் மாற்றும். காக்கிற தெய்வத்தை ஜனங்கள் எப்படிப்பட்ட நாட்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் கிருபை நோக்கி பார்க்கும்படி கிருபை ஒரு மேலுடைய கிருபை இருக்கு தாங்கி நடத்துகிறார். பெரிய காரியம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறீர்கள் அன்பிற்கிறார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்த பாதுகாப்பும் அவர் வருகை வரைக்கும் நிலையாய் மேல் தங்கியிருப்பதாக. ஆமென்.